பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கு. உள்ளத்திலிருந்து உணர்ந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. இயேசுவுக்கு ஆராதனை. எல்லா துதியும் எல்லா புகழும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துற ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உண்மையே ஆராதிப்பேன் அப்பா. உண்மையே வேறு யாருக்காகவும் துதி செலுத்த முடியாது, உமக்கு தான் ஆண்டவரே ஆராதனை. நீங்க பாடுறீங்களா? எல்லாரும் பாடுவோமா? சேர்ந்து சொல்ல ஆராதனை. ஆமென் அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை. ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே 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 ஆராதனை உமக்கே. என்னை ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் ஆழிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருக்கும்
ஆலயத்தில் ஆண்டவரே, ராஜா ஆலயத்தில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதிக்கிறது பாக்கியமா நினைக்கிறேன். மகிழ்ந்திருப்பேன் எல்லாம். எஸ் என் தேவனே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். ஓ எல்லா துயரம் மறந்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை, ஆமென், ஆராதனை. அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா உங்களுக்கு ஆண்டவரே இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேலே ஊற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புகிற ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, கர்த்தாவே மை ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவுகிறவர், கர்த்தாவே பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே. எல்லா விசுவாசிகளையும் தடைகளை மாற்றி கொண்டு வாரும். எங்களோடு ஆண்டவர் பேசும் ஆண்டவரே. உங்க கிருபை யாவரோடும் இருப்பதாக ஆண்டவரே. தேவ ஜனத்தின் மேல தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய பாடல்களையும் ஆண்டவரே, எல்லாருடைய துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. தடைகளை நீக்கி மக்களை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முழு ஆராதனை தேவன் பொறுப்படுத்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம சில பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். குறிப்பாக நமக்கு இங்கே இப்போ ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால, உள்ள குடியரசு தினம் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால நம்ம சத்தத்தை ரொம்ப குறைச்சி வச்சுருக்கிறோம். நீங்கள் சத்தமாக பாடுங்க. மைக் சவுண்ட் மட்டும் குறைச்சிக்கிடலாம். நம்ம பாடுவோம். தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாட போகிறோம். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? அல்லேலூயா. இந்த பாட்டு யார் பாட்டுன்னு தெரியுமா? இந்த பாட்டு யார் பாடின பாட்டுன்னு தெரியுமா? பெர்க்மான்ஸா? ஸ்தோத்திரம். வேறு இந்த பாடல் யாருடைய பாடல்? பெர்க்மான்ஸா, வெஸ்லி மேக்ஸ்வெல்லா? இந்த பாட்டு யாருடைய பாட்டு? வெஸ்லி தானே? சொல்லுங்க பார்க்கலாம். மெர்சி. இந்த பாட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு யாருடைய பாட்டுன்னு நேற்று ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம சபையில் நிறைய பாடியிருக்கோம், ஆனால் அந்த பாடல் யாருடைய பாடல்னு தெரில. பெர்க்மான்ஸு, வெஸ்லி மேக்ஸ்வெல்லு, சான் ஜபராஜ் ஏன் விட்டீங்க? இந்த பாட்டு நான் எழுதின பாட்டுங்க. இந்த பாட்டு நான் எழுதின பாட்டு. நான் சர்ச்சில் சொல்லியிருக்கேன். நிறைய சபைகள்லாம் அது பாடுறாங்க, இந்த பாட்டை பாடுறாங்க. நிறைய சர்ச்சஸில் பாடுறாங்க. ஒரு சிஏ முகாமில் இந்த பாட்டை சிடியில் வெளியிட்டோம், யூத் கேம்பில். அதுக்கு பிறகு நிறைய பேர் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த பாட்டு வரியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கள் சபையில் பாடுறோன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதப்பா, நான் வேறு எங்கேப்பா நான் போக முடியும் உண்மை தவிர. அப்படி ஒரு மனசுலேருந்து பாடுற பாட்டு இது. நான் வேறு எங்கே போக போகிறேன் உங்களை விட்டு? உயிருள்ள வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குப்பா ஆண்டவரே. உங்கள் பாதம் ஒன்றே எனக்கு போதும்ப்பா, அதுவே என்னுடைய வாஞ்சை. மரியாதை மாதிரி உங்கள் காலடி எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்கிற வார்த்தை. உலகத்தில் வாழ்கிற எல்லா நாளை விட உங்கள் கூட வாழ்கிற நாள் தான் எனக்கு பாக்கியமாக நினைக்கிறேன் ஆண்டவரே. 80 வயசு வாழ்கிற ஒருத்தர் 40 வருஷம் இயேசுவோடு வாழ்ந்தாருன்னா அந்த 40 வருஷம்தான் மேன்மையானது. அதைத்தான் நான் அந்த பாடலில் எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களோடு வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு பாக்கியம் ஆண்டவரே. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். உம்மை விட்டு என்னை பிரிக்கின்ற பாவம் ஒரு நாள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை விட்டு என்னை பிரிக்குதுன்னா அந்த பாவம் எனக்கு எதுக்கு? வேண்டாம் ஆண்டவரே. என் விருப்பம் செய்த நாட்கள் போதும்,
இனி உம்முடைய விருப்பம் செய்வேன் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தைகள் அது. ஹல்லேலூயா. நெட்டில் இந்த பாட்டு இருக்குது, ஆனால் அதில் 3 சரணம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். வேறு என்ன வரிகள் இருக்குது அதில்? மூணு தான் இருக்குது அதுலேயுமே. ஸ்தோத்திரம். இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. அதாவது விண்ணை விட்டு மண்ணில் வந்தேறி எனக்காக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வரி தெரியுமா? எனக்கே மறந்து போச்சு, அந்த ரொம்ப நாள் ஆச்சு. ரத்தம் சிந்தி எண்ணெய் மீட்டீர் உமக்காக அப்படின்னு ஒரு பாடல், அந்த வரிகள் வரும். அது நல்ல வரிகள். அது அந்த பாட்டு பாடுவோமா சேர்ந்து? ஹல்லேலூயா. எஸ் மேன். மனசுலேருந்து பாடினா அந்த ரொம்ப கண்ணீரே வரும். அப்படியே அழுது பாடலாம். ஆண்டவர் அவ்வளவு நல்ல. உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். கை தட்ட வேணாம் நினைக்கிறேன், மெதுவா. என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன், ஆண்கள் நீரோடை வாஞ்சிப்பது போலும் உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆண்கள் நீரோடை வாஞ்சிப்பது போலும் உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை துதி ஆராதனை என்றென்றும் உமக்கே சொந்தம். உம்மை ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன், ஆராதிக்க வாஞ்சிக்கிறேன், என்னை அர்ப்பணித்து வந்து நிற்கிறேன். ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடம் உண்டே, வேறெங்கு நான் செல்வேன். ஜீவன் தரும் வார்த்தை உம்மிடம்
செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுவே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுவே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுங்க பார்க்கலாம். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேதனில் கண்ணீர் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும். பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும். பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும். பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன். பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனே. அப்பா உம்மை உயர்த்தி பாடுறையா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும். என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க பார்க்கலாம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும். என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே போற்றும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர்
கர்த்தரை துதிப்போமா? அவர் செய்த நன்மைகளுக்கு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெற்றி கொடி பிடிப்போம், வீர நடை நடந்திடுவோம். தெரிஞ்ச பாட்டு தானே, இதுதான் பெர்க்மான்ஸ் பாட்டு. அல்லேலூயா. இந்த பாட்டை பாட போகிறோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம். இன்னைக்கு கொடியேற்றுற நாளில், அதனால் வெற்றி கொடி, ஆண்டவருடைய கொடி உயர்த்தி பிடிச்சி நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் தான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கோம், நீங்கள் சத்தமாக பாடலாம். உள்ள ப்ரோக்ராம் நடக்கிறதுனால ஸ்கூலில் பேச்சு போட்டி நடக்கு, அதனால் நம்ம இங்கே நீங்கள் சத்தமாக பண்ண தெரியாது, மைக் மட்டும் சவுண்டை குறைச்சி வச்சுருக்கிறோம். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆபிராமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆபிராமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரங்கான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரங்கான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் எதிரியை வென்றிடுவோம். ஆவியின் பட்டயம் உண்டு, சாத்தானை வென்றிடுவோம், சாத்தானை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் நம் இயேசுவின் நாமத்தினால், நம் இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். ஓ, விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி கர்த்தர் ஜெயம் தருவார், நிச்சயமா எல்லாத்திலையும் வெற்றி தருவார். ஆமென். மேலே வசனத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம். ஓ, காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பிய பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். எல்லார் கண்களை மூடி அப்படியே தேவ பிரசன்னத்தில் நாம் அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனமாக சேர்ந்து நாம் ஒரே சிந்தையாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் இதுவரை செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக, அவர் கொடுத்ததான விடுதலைக்காக, தேவைகளை சந்தித்ததற்காக, பிரயாணங்களில் நமக்கு முன்னாடி ஆண்டவர் போனாரே, அவர் எல்லா வழிகளையும் நமக்காக திறந்தாரே.
சோர்வுகளை மாற்றினாரே. கடந்த காலத்தில் வந்த கவலைகள், பாரங்கள், வேதனைகள் நடுவில் ஒரு ஆறுதலை தேவன் தந்தாரே. நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்த போது நம் தேவன் நமக்காய் யுத்தம் செய்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் நன்மையாய் மாற்றினாரே. எத்தனையோ சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்த போதிலும் அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்காக மாற்றினார். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒருவேளை எதிர்ப்பா இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கடந்த காலங்களில் செய்த மாதிரி இப்போதும் செய்வார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் தருவாரு. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவாரு. ஏற்கனவே அற்புதம் செய்தது போல இனியும் செய்வார் ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட கண் திறக்க வேண்டாம், எல்லா ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கண்களை திறந்து பார்த்தா நம்ம சிந்தை மாறிடும். ஜெப சிந்தை இருக்காது, ஆராதனை இருக்காது. எல்லா ஆண்டவருடைய அப்படி கண்ணீரோடு பாரத்தோடு கர்த்தருடைய ஜெபமனோமா. ஹல்லேலூயா. ஓ ஷதரம ரியாத்தனா திகமா ரிபாபாலதரமா ஷபலதரபலமா. பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போது இப்படி வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் போது இப்படி வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையில் இப்படி விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி விடுவிக்கிறவர், தம்முடைய பிரசன்னத்தை தந்து விடுவிக்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கணும்பா. நீங்க எங்க மத்தியில வாசம் பண்ணணும் ஆண்டவரே. நீங்க இல்லாத ஆராதனை வீண் ஆண்டவரே. நீங்க இல்லாட்டா வேஸ்ட் ஆண்டவரே. எங்கள் நடுவில் ஆண்டவர் இருப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரனை, ஒவ்வொரு சகோதரி கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை உம்முடைய கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகள் மேலே வரட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய சிரசின் மேல் உம்முடைய கரம் அமருவதாக. பாரத்தோடு ஜெபம். நான் குறைவுள்ளவர்கள், நீர் நிறைவுள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரம் சொல்லுவாங்க, யாராவது பார்க்கும்போது சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க, உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி ஒரு நாள் சொல்றதே இல்லை. கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் தானே. நம்ம சொல்றோம், அப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே. ஓ, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருப்பீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களால முடிஞ்சா எழுமி நின்று பாடலாமா? உம்மைத்தான் நம்பி இருப்பீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை
உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க. உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? நீங்க மனசார சொன்னா கர்த்தர் கேட்பார். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கை. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி இந்தையும் அவமானம் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. இந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து பாடும். ஓ உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பல நேரங்கள் உங்க வாழ்க்கையில, பல நேரங்கள்ல ஆமென் ஸ்தோத்திரம், என்னால முடியாதுன்ற இடத்துக்கு வரும் பொழுதெல்லாம் இதை மறந்துட வேண்டாம். உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நினைச்ச காரியம் நடக்காம கூட இருக்கலாம். பல நேரங்கள் நான் ஒன்று நினைச்சு செய்யும் போது வேற ஒன்று நடந்திருக்கலாம். யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சோம், ஹெல்ப் பண்ணாம போயிருக்கலாம். ஓ மனுஷரால் கைவிடப்பட்டிருக்கலாம். வர வேண்டிய நன்மைகள் வராமல் போயிருக்கலாம். ஆனா ஒன்றை மாத்திரம் சொல்றேன் ஆண்டவரே, என் ஊழியத்திலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, எங்கள் வேலையிலும் சரி, வருமானங்களிலும் சரி, உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்ய போற காரியத்தில் உண்மைதான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. என் செய்த காரியத்தில் உண்மைதான் நம்பி இருந்தேன் ஆண்டவரே. என் படிப்பில் உண்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. என் வேலையில் நம்பி இருக்கிறேன். நான் செய்கிற புதிய பிசினஸ்ல நம்பி இருக்கிற ஆண்டவரே. என் வியாபாரத்தில் உண்மை தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கல. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என்னை கர்த்தர் கைவிடுவதில்லை. பிள்ளைகள் காரியத்துல ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே மருத்துவரை அல்ல உம்மை நம்பி இருக்கிறான் ஆண்டவரே. சொந்தங்களை அல்ல உம்மை நம்பி இருக்கிறான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்னு பைபிள் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் உம்மை பார்த்து சொல்றோம் ஆண்டவரே, நீங்க தான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த காலையில உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் நான் கரமுயர்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்னாளை போல ஆண்டவரே கதறுகிற ஆண்டவரே, நீங்க எனக்காக ஏதாகிலும் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தான் ஏதாக செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க கரத்தையே இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.
உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, அற்புதம் நடக்கட்டும். நிறைய பேர் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்க, நிறைய பேர் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீங்க. சொல்லுங்க ஆண்டவரே, வாழ்க்கையில ஐயா உம்மைத்தான் நம்பி இருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, ஒருவேளை ஒட்டஞ்சு போய் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், மனதின் பாரத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அவர்தான் நமக்கு தஞ்சம். தேவ பிள்ளையே, இங்கே ஆண்டவர் இருக்கிறார், நம் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணி இருக்கிறார். அவர் இருப்பதே நமக்கு பெருமை, அவர் இருப்பதுதான் நமக்கு நம்பிக்கை, அவர் இருப்பது தான் நமக்கு பெரிய பலன். ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல வேற யாரும் இல்லை, உம்மை போல யாருண்டு ஆண்டவரே, உம்மையை நம்பி இருக்கிற உம்மை போல யாருண்டு ஆண்டவரே. கலங்கி நின்று என்னை கண்ட கண்ணீரில் துடைத்தவரே ஆண்டவரே, காலமெல்லாம் என் கண்மணி போல உம்முடைய கண்மணி போல பாதுகாத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதர மரியாத்தனதரபா ஷிகதரம ரிமம லக்கரியாத்தன ஷபலதரமன ரிமமன துரம ஷதரியாக்கனதரம. எஸ் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அபிஷேகத்தின் தேவன் அவர். பரிசுத்தாய் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருப்பீர்கள், உறுதியாக நிற்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உறுதிப்படுத்துவார், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வாசல் அடையும் போது கர்த்தர் கட்டாயம் ஒரு வாசலை திறப்பார். ஒருவர் கைவிடும் போது இன்னொருவர் உங்களுக்காய் கை கொடுப்பாம்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. ஒரு வாசல் மூடுனா கவலைப்படாதீங்க, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. இன்னொரு வாசல் ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் உங்களை ஒருத்தர் திட்டும் போது உங்களோட அன்பா பேசுற ஒரு ஆள் ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் எழும்பலாம், உங்களுக்காக ஆதரவா 10 பேரை கர்த்தர் தருவாரு. இந்த காலையில நம்பிக்கையா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. இந்த காலையில ஆண்டு உங்களுக்கு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல ஏதோ ஒரு காரியம் உங்க உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கும், அதையே நினைச்சு நீங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருப்பீங்க. அதை மறந்துருங்க, அதை மறந்துருங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவர் பல மடங்கு உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். நிச்சயமா ஆண்டவர் செய்வார் மகளே, சகோதரன், நிச்சயமே செய்வார். ஹல்லேலூயா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், ரோயி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய்
ஆராதிப்பேன் இயேசுவே மறுபடியும் சொல்லுங்க. ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தவரே. செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் சொல்றீங்களா? யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. ரெண்டு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் எல்லாரும். ஏசப்பாவுக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு